பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி கமர்ஷியலாக வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மாதிரி அந்த படத்துக்கு சம்மந்தமாகவோ இல்லை ஒரு மாதிரி தீம் சாங் ஒரு மாதிரி மாஸ் எலிவேஷன் சாங்லாம் வந்து செகண்ட் சிங்கிளாவோ இல்லை தேர்ட் சிங்கிளாவோ அப்படி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிங்கிள் வந்து தங்கலான் அப்படின்ற ஒரு படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து மினிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த பாடல் வந்து தங்கலான் பார் சாங்ன்ற ஒரு பாடல் வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரைலர்லேயே வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ அதுக்கே வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் குமார் டிசர் வாசுராஜ் அப்படின்றத மாதிரி ட்விட்டர்லாம் பயங்கரமான ஒரு கருத்துலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலி சாங் ரிலீஸ் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாடல் ஒரு மாதிரி பயங்கரமா எப்பவுமே ஜிவி பிரகாஷ் குமார் வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டர்லாம் நிறைய பாடல் போடுவார். அதே நிறைய டிஃபரன்ஷியேட் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு அட்ரனல் ரஷ் பம்புடு ஒரு பாடல் தான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ரச்சகன் பட்டிலாம் வந்து நாகார்ஜுனா வந்து அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல் தான் வந்து தங்கலான் பாஷாங்க மேலே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது கேட்கும் போது ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு எனர்ஜி வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகுது. அந்த பாடல்ல இருக்கிற எனர்ஜி வந்து நம்ம மேலே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதில் வந்து எனக்கு சிங்கர்ஸ் வந்து யாருன்னா வந்து ஜி பிரகாஷ் குமார் அறிவு பாடியிருக்காரு. நான் வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரைலரில் இடம்பெற்றும் போது அறிவு வாய்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒருவேளை அறிவு தான் ஃபுல் பாடல் பாடுறாரு போல அப்படிலாம் நினச்சா நான் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கு. ஜி பிரகாஷ் குமார் எப்பவுமே வந்து மெலடியில் ஒரு மாதிரி பயங்கரமாக பாடுவார். அவரோட வாய்ஸே ஒரு மாதிரி நிறைய மெலடிக்கான வாய்ஸ். அப்பப்போ வந்து ஃபோக் வந்து அப்பப்போ பாடிட்டு இருப்பாரு. எனக்கு இந்த பேட்டர்ல அவர் பாடினது பயங்கரமா இருந்துச்சு. ஓப்பனிங்ல ஐ பிக்சர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்றதுலேயே ஒரு மாதிரி வா வாட் இஸ் திஸ் உண்மையிலே ஜி பிரகாஷ் வாய்ஸ் தான் இதுவா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு நடுவில் வரும்போது. நடுவில் ஒரு மாதிரி ரொம்ப பாடிட்டு கட்சியில் லைட்டாக வந்து முடிச்சு கொஞ்சம் இதாகிட்டு அதை அப்படியே சமாளிக்கிற ஒரு இடம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு உண்மையிலே. எனக்கு ஜி பிரகாஷ் குமார் பீஸ்ட் மூடி எப்பவுமே வந்து அனிருத் ரவிச்சந்திரன் தான் அந்த மட்டும் பாடுவார். இதை நீ பிடிக்கும் அப்படின்னு பாடுவார்ல. ஸோ எனக்கு அந்த பேட்டர்ல வந்து இவர் பாட மாதிரி இருந்துச்சு. ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் பண்ணும்போது ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு உண்மையிலே. அதுக்கப்புறம் அறிவு பாடுற போர்ஷனாக இருக்கட்டும், பாடல வந்து நிறைய ஜானர் ஷிஃப்ட் ஆகுது. இவர் வந்து இந்த மாதிரி ஐபிச்சா பாடுற டக்குன்னு ஒரு ரேப் மாதிரி போகுது. நடுவில் வந்து ஒரு மாதிரி இந்த அந்த இதில் ட்ரைபல் ஒரு மாதிரி பாடுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் போகுது. ஆனால் அந்த மூடு மட்டும் நம்மளுக்கு மாறவே இல்லை. ஸோ பாடல் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. பாடலுக்கு அப்பாற்பட்டு இந்த லிரிக் வீடியோவில் வந்து நிறைய கிளிம்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஸ்டன்னிங் விஷுவல்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். பயங்கரமா இருந்துச்சு. கூட ட்ரைலர்ல பார்க்கும்போது கூட அதுவும் பயங்கரமா தான் இருந்துச்சு. ஆனா அதோட பயங்கரமா இருந்து இந்த விஷுவல் அவங்க காட்டுற ஒரு விஷயம் ஒரு விக்ரமா இருந்து நடக்குது, அவர் சண்டை போடுறது, அந்த ஒரு சில போர்ஷன்லாம் அந்த கண்ணைக்கு வந்து காட்டுறது அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு எஸ்பெஷலா வந்து ஒரு ஷாட் வந்து கண்ணே நிற்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஒரு ஷாட்ல வந்து அந்த ரெட் பெயிண்ட் போட்டு ஒரு கேங் நடந்து வருது, பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு சன் லைட்டா இல்லை அது ஒரு கோல்டோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற மாதிரி கூட எனக்கு தெரியல. பயங்கரமா இருந்துச்சு ஷாட். எனக்கு வந்து ஃபாரின் படத்துல வந்து எப்பவுமே இந்த பாலிடிக்ஸ் அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த விஷுவலா பெருசாலாம் பேச மாட்டேன். அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்கா அந்த மாதிரி தான் பயங்கரமா போனாரு. எனக்கு அவரோட இந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா எனக்கு சாப்பிட்டா பரம்பரை விஷுவல்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி மெட்டபெரிக்கலா யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்ததான் ஒரு மாதிரி பயங்கரமான விஷயம் ரொம்ப விளையாடி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயமுமே அட் த சேம் டைம் அந்த ரியலிஸ்டிக்கும் வந்து மிஸ் ஆகாம அந்த கிராண்டியரும் மிஸ் ஆகாம அதே மாதிரி நம்ம கண்ணில் எடுத்து வச்சுக்கிற மாதிரி விஷுவல்ஸும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. உண்மையாலே சூப்பரான ஒரு பாடலாம் சமையல் பாடல் உண்மையிலே பயங்கரமாகவே இருந்துச்சு. ஸோ நல்லா பாடல்.